Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் மாவட்டம் சிந்தலவாடி மகாமாரியம்மன் கோயில் வைகாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி என்றால் என்ன? மேலும் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கரூர் அடுத்துள்ள குளித்தலை அருகே மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தலவாடி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருந்திருவிழா முன்னிட்டு தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தூக்கு தேரில் கரூர் அடுத்துள்ள சித்தலவாடி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ள நிலையில் இக்கோயிலுக்கு வைகாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி பூச்செறிதல் விழாவுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த மே 13ஆம் தேதி முதல் சித்தலவாடி, மேல சித்தலவாடி, கீழ சித்தலவாடி, விட்டுக்கட்டி, லாலாப்பேட்டை, மகிழம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பால் குடம், தீர்த்தம் குடம் எடுத்து வந்து வழிபட்டனர். சித்திரை பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தூக்கு தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்கு தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திருந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் உற்சவ சிலையினை பல 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களது தோளில் சுமந்து கோவிலினை 3 முறை வலம் வந்தனர். தேருக்கு முன் அருள் வந்த பக்தர்கள் பலரும் பரவசத்துடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இந்த தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சியில் சித்தலவாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து மாவிளக்கு படைத்து தேங்காய் பழங்கள் உடைத்து அர்ச்சனை செய்து தனது நேர்த்திக் கடனையும் செய்து வழிபாடு நடத்தினார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாக்யராஜ். தூக்கி கொண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம். தேட நினைக்க கொண்டு